லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? மீண்டும் ஆக்டிவான ஒரு களத்துக்கு வந்துட்டாங்களா அதிமுக? உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. கடந்த 3 மாதங்களாகவே வெவ்வேறு தேதிகளில் வெவ்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தும் போராட்டத்தை அறிவிச்சாங்க. இல்லை, ஒரு பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தில் ஆளுகிற அரசின் தவறுகளை, குற்றங்களை, குறைகளை சுட்டி காட்டுவதற்கு அது களத்தில் வீரியமாக இருக்கணும்னு நம்ம ஜனநாயக சக்தியில் விரும்பணும். ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக அப்படி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு 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 மைய அரசை, ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்தோ அல்லது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்தோ ஒரு கருத்தியல் அடிப்படையிலையும் ஒரு தத்துவார்த்த சித்தாந்த நிலையிலிருந்தும் அதை எதிர்கொள்வதில் ஒரு தடுமாற்றம் எடப்பாடிக்கு தொடர்ந்து இருந்ததை நம்ம எல்லாரும் அவதானித்தோம். விமர்சனத்தை தொடர்ந்து எடப்பாடி மேலே வச்சோம். மக்களினுடைய அடிப்படை ஜீவாதார அல்லது அடிப்படை வசதிகளில் ஏற்பட்ட குறை, இப்போ மின்தடை இருக்கலாம், இப்போ சாலை வசதி, குடிநீர் வசதி, இது மாதிரியான சொத்து வரி உயர்வுகள், அப்புறம் இந்த மாதிரி ஆற்று நீர் சிக்கல், காவிரி, முல்லை பெரியாறு, இது மாதிரியான கச்சத்தீவு, மீனவர்களுடைய இப்போ கடுமையான கைது, வலைகள் பறிப்பு, படகுகள் பறிமுதல், இது மாதிரியான நிலையில் இன்னும் வீரியமாக ஒரு பிரதான எதிர்க்கட்சி களத்தில் நின்றுக்கணும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். அந்த விமர்சனத்தை எடப்பாடி மேலே வச்சோம். எடப்பாடி ஆனால் அதில் முழுமையாக தன்னுடைய கட்சியினரை போராட்ட களத்தில் நிறுத்தி மக்களின் ஆதரவை அவர் பெற முடியலை. என்ன சிக்கல் இருந்துச்சு அவருக்கு? அது அவர் நான் அதை வியப்பாக அந்த கேள்வியை பல பேரை கேட்டேன். எடப்பாடிக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களோட கூட அந்த வினாவை எழுப்பினேன். ஆனால் அவங்க யாருமே அதுக்கு சரியான முழுமையான பதிலை சொல்லலை. குறிப்பாக நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சி அந்த விசச்சாராய மரணத்தில் எடப்பாடி ஓரளவு அதில் வீரியமாக களத்தில் இருக்கிறத பார்த்தேன். அந்த கட்சியினரையும் களத்தில் இறக்கி அந்த ஒரு போராட்டங்களை ஓரளவு கூர்மைப்படுத்தினார். ஆனால் ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சி இப்போ பாஜக ஆளுகிற திமுக அரசை எதிர்த்து எதிர்வினையாற்றுகிற அளவுக்கு 3 வருஷமாக நாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே இப்போ புதிதாக வருகிற கட்சிகள், இப்போ நம்ம நாம் தமிழர்லேருந்து அது பல கட்சிகள் வீரியமாக களத்தில் ஆளுகிற அரசுக்கு எதிராக களத்தில் பேசுகிறது இணையாக எடப்பாடியாகவும் அதிமுக அது களத்தில் இல்லைங்கிறதுனால நம்ம தொடர்ந்து மக்களும் அந்த அதிமுகவை ஆதரிப்பிலிருந்து படிப்படியாக அதிமுக ஆதரவு வாக்காளர்கள், அதனுடைய பாரம்பரிய வாக்காளர்களே அவரை விட்டு கை எழுவி போகிறத நம்ம பார்த்தோம். சரி, இப்போ எலெக்ஷனுக்கு 15 மாதம் தான் இருக்குங்கிற போது இப்போ தொடங்கினா சரியாக தானே இருக்கும்? அப்படி தான் அப்படி இப்போவாது விழித்து கொண்டு களத்துக்கு வந்திருக்கிறார். வருகிற 9ஆம் தேதி அதுவும் மதுரையில் வைக்கிறதுல எனக்கு அது மறுபடியும் ஒரு உள்நோக்கமாக பார்க்குறாத. ஏன்னா நீங்கள் இப்போ மக்கள் சொத்து உள்நோக்கம், மதுரையில் பண்ணாலும் உள்நோக்கம்னா என்னதான் பண்ணுவார் இல்லையா? இப்போ தான் சமீபத்தில் அதே ஆர்வி உதயகுமார் தான் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் அதில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல் குறித்தெல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நான் அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பார்த்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு சமூக இயக்கத்தை போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே நடந்துக்குச்சு. சரி, பரவாயில்ல, இவர் அங்கே ஒரு சரிந்த ஒரு சமூகத்தினுடைய ஆதரவை மீட்டெடுப்பதற்காக அந்த முக்குளத்து சமூகத்தினுடைய நலன் கருதி அல்லது அதனுடைய கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கைகளாக வச்சு கூட சரி பரவாயில்ல செய்கிறது, அது கூட நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ நம்ம மறுபடியும் முல்லை பெரியாறு, சொத்து வரி, விச காய்ச்சல்ங்கிற அளவில் மதுரைக்கே கொண்டுட்டு போகிறதுல எடப்பாடியை இன்னும் தலைநகர் சென்னையை குறி வைக்கலை, அல்லது தலைநகர் சென்னையே குழுங்குற அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆளுகிற அரசுக்கு எதிராக கோரிக்கை வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ பாஜகவினுடைய இப்போ இந்த ஆசிரியர்களுக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையினால் சம்பளத்தை விடுவிக்கலை, நிதி விடுவிக்கலை, அதில் மைய அரசை, ஒன்றிய பாஜக மோடி அரசை எதிர்த்து ஒரு போராட்டத்தை எடப்பாடி அறிவிச்சு ஏன் நடத்தணும்? 2026 யார் முதல்வர்னு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது திமுக. அப்போ கரெக்டாக தானே கொண்டு நிறுத்துறாரு திமுக வெர்சஸ் அதிமுக. இல்லையா? இப்போ அது தேர்தல் அரசியலுக்காக அரசியல் பண்ணக்கூடாது. மக்கள் நலனுக்காக தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி அந்த எந்த தனித்த ஆதாயமும் கருதாமல் வாக்கு அது அதிகாரத்தை நுகர்வதற்காக அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு போராடுவதைப் போல பாசாங்கு செய்து அதன் மூலமாக மக்களின் வாக்குகளை அறுவடை செய்வது என்பது சுயநலம். அப்படி செய்யக்கூடாது. பாஜகவை எதிர்த்தா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வரும். ஆனால் திமுகவை எதிர்த்தா தானே ஆட்சி பீடத்திற்கு போக முடியும். அந்த கணக்கு கூடவா தெரியாது? இல்லை, இப்போ திமுக அணியில் இருக்கிற எல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள்லாம் திமுகவிலே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அது ஒரு மதவாத பாஜக பெரும்பான்மையான அந்த ஆட்சி அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது, அது சனாதனத்தை முன்னிறுத்துகிறது, அது மதசார்பற்ற நிலைக்கு அது ஒரு அந்த மதசார்பற்ற இந்தியா
ஆட்சி பரிபாலன முறையின் விழுமியங்களுக்கு பேராபத்து என்பதனால் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான ஒரு 20-25 விழுக்காடு வாக்காளர் தொகுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அதிமுகவுக்கு அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மொத்த வாக்குகளும் அவர்கள் கேட்காமலேயே கொண்டு போய் கொட்டுறாங்க. அந்த இடத்தை ஏன் எடப்பாடி விடணும்? எடப்பாடி என்ன அதில் சங்கடம்? ஒரு மாபெரும் திராவிட பேர் இயக்கம், தந்தை பெரியார் இன்னும் அண்ணாவின் பெயராலேயே தன்னுடைய கட்சிக்கு பெயரை தாங்கி இருக்கிற அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரியாரை, பகுத்தறிவை, அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி முழக்கத்தை, சமூக சமத்துவத்தை, மதத்துக்கு எதிரான கருத்தை முனைந்து கூர்மைப்படுத்த வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல்னாலும் பாஜகவை எதிர்த்தாதான் எடப்பாடிக்கு இங்க அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் அது பலமுறை நம்ம புதிய தலைமுறையில் கூட அதில் விவாதிச்சிருக்கிறையா. நான் அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 2017 2021 வரைக்கும் ஆட்சி காலத்தை பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 90 விழுக்காடு போராட்டங்கள் எடப்பாடி பாஜகவை இணைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திலிருந்து துவக்கி தொடர்ந்து ஆளுநர் மாளிகைகளை முற்றுகை போராட்டத்திலிருந்து அது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் வேளாண் சட்டங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து போராட்டங்களுமே எடப்பாடிக்கு எதிராக இல்லை. கல்யாண சுந்தரையா கவனிக்கணும். ஆமாயா, ஏன்னா பேராசிரியர் அந்த 4 ஆண்டுகள்ல முழுக்க அதிமுக மீது திமுக குற்றம் சாட்டுகிற அளவுக்கு எடப்பாடி எந்த ஆட்சி இயந்திரத்தை நகர்த்தல. ஆனால் அவர் அது பாஜகவோடு உறவில் இருந்ததனால் பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணினுடைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிராக இருந்ததனால் அந்த முனையில நிறுத்தி தான் எடப்பாடியை கடுமையாக தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதில் எடப்பாடி வீழ்ந்து போனார், பாஜக வீழ்ந்து போனது. ஆனால் இப்போ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு பாஜகவில் இருந்து தன்னுடைய தேர்தல் உறவை எடப்பாடி துண்டித்து கொண்ட பிறகு இன்னும் ஏன் மோடியை எதிர்ப்பதற்கு எங்கள் எடப்பாடி அஞ்சுகிறார், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அஞ்சுகிறார், 8 கோடி தமிழர்களும் எடப்பாடியை வரவேற்று பாஜகவுக்கு எதிராக களத்தில் நிறுத்தி திராவிட கருத்தியலை இங்கு பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகமும் பட்டியல் சமூகமும் விவசாயிகள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் தயாராக இருக்கிறாங்க. திமுகவினுடைய அரசு ஏராளமான வரி உயர்வுகளை செலுத்துகிறது. இப்பொழுது பாஜகவோடு அது ஓரளவு நெருங்கி போவதாக ஒரு சூழல் வருகிறது. திமுகவினுடைய பிரதான கூட்டணியில் மிக முக்கியமான ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க மெட்ரோவில் நிதி விடுவிச்சுட்டாங்க, செந்தில் பாலாஜி விடுதலை ஆகிறாரு, ஓரளவுக்கு இருக்கு. இல்ல பரவாயில்ல, அந்த உறவு நல்லதுதான். அது கேட்டா அவங்க நிர்வாக உறவுன்னு சொல்லுவாங்க. அதுல விடுதலை சிறுத்தைகளே வெளியேறுவதற்கு அந்நியமான பொழுது கூட எடப்பாடியால நெருங்கி போய் திருமாவின் கரத்தை பற்றி கொண்டு உடனே அழைச்சிட்டு வரல. இப்ப நீங்க பொதுவாக ஒரு அறைகோல் விடுகிறாரு, மதுவை அல்லது மதுவிலக்குக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் வாங்கன்னு. உடனடியாக எடப்பாடி என்ன செய்யணும்? எங்கள் கட்சியிலிருந்து CV சண்முகையா மிக முக்கியமானவர், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த மாதிரி செல்லூர் ராஜ் அண்ணா 2 பேர் கலந்துக்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதனுடைய அரசியல் நிலைமையே மாறி. ஆனால் அதை எடப்பாடி செய்யல. எங்கள் பேராசிரியர் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லாம விட்டுட்டாங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் TJ ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?